அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தைகளின் வளர்ப்பு முறை. தந்தை தன் மக்களுக்கு அளிக்கும் அன்பளிப்புகளில் மிகச் சிறந்தது மார்க்க கல்வியும் நல்லொழுக்க பயிற்சியும் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய கவிஞர் அல்லாமா இக்பால் இளமைக்கால நிகழ்ச்சி ஒன்றை கூறுகிறார். ஒரு நபர் யாசகம் கேட்டு ஓயாது நச்சரித்து கொண்டே இருந்தார். அவரை ஆத்திரத்தில் அடித்துவிட்டேன். அதனால் அவர் வைத்திருந்த ஜாமான்கள் அனைத்தும் கீழே விழுந்துவிட்டன. இதனை பார்த்த என் தந்தை என்னை அழைத்து கடிந்து சொன்னார், மகனே, மறுமை நாளில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் சஹாபாக்கள், ஹாஃபில்கள், ஷஹீதுகள், இறை நேசர்கள், அறிஞர்கள் என எல்லோரும் ஒன்று கூடி நிற்கும்போது நீ அடித்த அந்த ஏழை உன் மீது முறையிடுவார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து, அல்லாஹ் உமக்கு குழந்தையை கொடுத்தானே, அதை மனிதனாக்க உன்னால் முடியவில்லையா என கேட்டால், மகனே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் என்ன பதில் கூறுவேன்? எல்லோர் முன்னிலையிலும் என்னை தலைகுனிய வைத்து விடாதே என்றார் என் தந்தை. இச்சம்பவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் மறுமையில் நான் எப்படி விழிப்பேன் என தன் மகனின் செயலை குறித்த கவலை அல்லாமா இக்பால் அவர்களின் தந்தைக்கு இருந்தது. இதுதான் ஒரு உண்மையுள்ள முஸ்லிம் தந்தையின் சிந்தனையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், சுவனத்தில் ஒரு மனிதரின் தகுதி திடீரென உயர்த்தப்படும். அந்த மனிதர் வியப்பு மேலிட, இறைவா, நான் எந்த நற்செயலையும் செய்யவில்லையே, திடீரென எனது அந்தஸ்து உயர காரணம் என்ன என்று வினவுவார். அப்போது, நல்லொழுக்கமுள்ள குழந்தையை உலையில் விட்டு வந்தாய், உனது குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடியது, எனவேதான் உனது தகுதி இங்கே உயர்த்தப்பட்டுள்ளது என்று பதில் கூறப்படும். சுபஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.